ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி எக் சேர்க்காம வெஜ்லேயே எக் ஆம்லேட் செய்யலான்னு பார்க்கலாம். இது 100% வெஜிடேரியன் தான், எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு அண்ட் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அண்ட் அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, பேக்கிங் சோடா அண்ட் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்ந்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்தக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் தோசை தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். நல்லா பொடிச்சு வச்சுருக்க மிளகாய் போட்டுடுறேன். அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம். இந்த ஸ்டெப் நீங்கள் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நீங்கள் அந்த மாவு கலக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரெகுலராக ஆம்லேட் போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி 2 டைப் செஞ்சு காட்டுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி பெப்பர் மேலே தூவிட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பார்க்குறக்கும் எக் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் அப்படியே எக் மாதிரி தான் இருக்கும். ஸோ புரட்டாசி மாதம் எக் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எக் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் எக் சாப்பிட்டதில்லை அப்படிங்கிறவங்க, வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஏன்னா இது 100% பியோர் வெஜ் தான். நம்ம இதில் எந்த எக்கும் சேர்க்கலை. ஸோ இது நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் உடையும், ஸோ பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கடலை மாவுலாம் போட்டுக்கிறனால அண்ட் சோடாலாம் போட்டுக்கிறனால நல்லா உப்பி வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக எட்ஜஸ்லலாம் ரொம்ப நல்லா வரும், சாஃப்ட். ஓகே, இதை இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நம்ம முன்னாடி போட்ட ஆனியன்லாம் இந்த மாதிரி அழகாக மேலே வந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே எக் மாதிரியே இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்றதுக்கும் அப்படியே எக் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி சுட்டு கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது எக்குன்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்துச்சு. அதான் சொல்கிறேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு செகண்ட் மெத்தட், நான் எக்லேயே அதாவது அந்த மாவுலேயே இந்த வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையுமே அதிலேயே போட்டுட்டு எப்பவும் போல் ஆம்லேட் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் கல்லில் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ஆம்லேட் செய்வீங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த பேட்டர் மட்டும்தான் நீங்கள் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மேலேயும் கீழேயும் நல்லா வேகணும். திருப்பி போட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.